நவீன் யமுனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நீ வாட்டுக்கு விளையாட்டுத்தனமா இருந்து விஷயத்த உங்க வீட்டுல சொல்லாம விட்டுறாத. மேரேஜ் மாத்திரம் ஆச்சுன்னு வச்சுக்க, காவேரிக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். உங்க வீட்டுல இருந்து யாரையாவது அனுப்பி விஜயோட தாத்தா கிட்ட அவங்க திருட்டுத்தனமா மேரேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லு. தாத்தாவே பார்த்துப்பாரு. நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். எதுக்கும் குமரன் வந்த பிறகு கால் பண்ண சொல்லு, நான் அவர்கிட்டயும் சொல்லிடுறேன். மாமா வந்ததும் நான் கால் பண்ண சொல்றேன். இன்னும் போனை வச்சிடுறாரு. வாக்கிங் போலான்னு சொன்னீங்க, கொஞ்ச தூரம் தான் நடந்தீங்க, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டா என்ன அர்த்தம்? சரி, இது என்ன நார்மல் ரோடா? மேல போறப்ப ரோப்பா இருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்ப இதே வழியில தான் நடந்து போவோம், எங்களுக்கு வித்தியாசமே தெரியலையே. நானும் உன்னை மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல பிறந்து வளர்ந்துருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிருக்கும். நீங்க அடக்கி வாசிங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன், நீங்க பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டதே ஹெவியா இருக்கு, நான் இப்படியே படுத்து தூங்குறேன். இந்த ரூம் நல்லா இருக்கேன்னு விஜய் சொல்றாரு. அதுக்கு காவேரி சொல்றாங்க, நாங்க ஹோம் ஸ்டே பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம், அந்த பசுபதி மாத்திரம் எங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆயிருப்பேன் தெரியுமா? போய்கிட்டு இருந்துச்சுங்க பிசினஸ். அந்த ஆள்னால தலைகீழா மாறிடுச்சு. இந்த ஆள் கொடுத்த தொந்தரவுனால கடைசியா எங்க அப்பா படுத்த ரூமே இந்த ரூம் தான். இல்ல, எந்திரிக்கவே இல்ல. விஜய் பயந்து போயிட்டாரு. காவேரி, நான் அந்த ரூம்லயே போய் படுத்துக்கிறேன். பாஸ் ஆச்சு. காவேரி, உங்க அப்பா வேற இந்த ரூம்ல தான் உயிரை விட்டாருன்னு சொல்ற. பாட்டுக்கு பேயா இருந்து என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா? பஸ், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் நல்ல பையன். எப்படி இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கோம். துரோகின்னு என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா? என்ன நீங்க வற்புறுத்தியா கல்யாணம் பண்ணீங்க? என்னோட தேவையை தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க, அதனால எங்க அப்பா எதுவும் செய்ய மாட்டாரு, படுத்துக்கோங்க. சரி, இத என்கிட்ட நீ சொல்லாமலையாவது இருந்திருக்கணும், வேற சொல்லி தொலைச்சிட்ட. நான் எப்படி இந்த ரூம்ல தனியா படுக்க முடியும்? அவ்வளவு பயமா? இன்னும் உங்க அப்பா வந்துட்டாங்கன்னா உன் ஃபேஸ தான் எடுத்து காமிப்பேன். விஜய், நீங்களே சமாளிச்சுக்கோங்க. அதான் நான் பயப்படுறேன்னு தெரியுது இல்ல, கூட தூங்கினாதான் என்னவா? காவேரி, சரி, நல்ல கதை இருந்தா சொல்லு, நான் அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கிடுறேன். ஸ்டோரினா சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லு காவேரி, அப்படியே கேட்டுட்டு தூங்கிடுறேன். ஸ்கூல் கதையெல்லாம் சொல்லு காவேரி. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க. வேணவே வேணாம் காவேரி, நானே தூங்கிக்கிறேன். பசுபதி கிட்ட ராகினி சொல்றாங்க, அந்த திமிரு புடிச்ச காவேரியை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்பா. தெரியுமா ராகினி, நீ தெளிவோட இருந்துட்டா அது போதும் சொல்றாங்க. அவளை பத்தி எதுக்கு பேசணும்? நல்லபடியா தாலி ஏறிட்டா அது மாத்திரம் போதும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு கேளுங்க. அன்பு சொல்றாரு அஜய் கிட்ட, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணாத, வீட்டுல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால கொஞ்சம் ஸ்மாராவே ட்ரெஸ் பண்ணிக்க, அங்க போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கலாம். சுபதி அன்புக்கு கால் பண்றாங்க. நாங்க கிளம்பிட்டோம், நீங்க கிளம்பிட்டீங்களான்னு தான் கால் பண்ணேன். சொன்ன நேரத்துக்கு ரீச் ஆயிருவோம், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஸ்ரீ சம்பந்தியை நான் வச்சிடட்டுமா? வச்சிருங்க. நவீன் பசுபதி வீட்டுக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காரு. ராகினியும் பசுபதியும் வண்டியில போறத பாக்குறாரு. திருப்பியும் யமுனாவுக்கு கால் பண்றாரு நவீன். குமாரண்ண இப்பயே ரீச் பண்ண முடியல, அங்க என்ன ஸ்டேட்டஸ்? குமரண்ண அங்க போய் பேசிட்டாரா? சொல்றாங்க, தாத்தாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பனா அஜய் அங்கதான் இருக்கான், கரெக்டா? ஹால்ல உட்கார வச்சு குடும்பமே சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்பனா அஜயோட அப்பா அவரையும் உட்கார வச்சிருக்காங்க. வந்தா குமரன் மாமா கட்டி வச்சிடறதா சொல்லிருக்காரு. யமுனா, குமரன் என்கிட்ட போன கூட. நவீன், மாமா தூரத்துல நிக்கிறாங்க. என்ன யமுனா சொல்ற? பா ஏதாவது வேலை பண்ணிடுவாருன்னு மாமா அங்கேயே நின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் டிஸ்டர்ப் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன் நவீன். யமுனா, குமாரனோட போன் என்னாச்சு? ரீச்சே பண்ண முடியல. ஒரு என்னமோ சர்வீஸ் கொடுத்துருக்கதா சொன்னாரு. குமரன் வந்த உடனே எனக்கு மறக்காம கால் பண்ணி பேச சொல்லு யமுனா, சரியா? சொல்லிடுறேன் நவீன். ஜெயும் அன்பும் கிளம்புறப்ப ராதா குறுக்க வர்றாங்க. நம்பிட்டீங்களா? என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அப்பனா கிளம்பி வராதா? தெரியாம நான் எப்படிங்க வர முடியும்? நான் வரல. இந்த விஷயம் மாத்திரம் வெளியே தெரிஞ்சிச்சு உன்னை தொலைச்சிருவேன். 1 மணி நேரத்துல மணக்கோடத்துல பொண்ணும் மாப்பிள்ளையும் வரப்போறாங்க. ஆலத்திய ரெடி பண்ணி வை, புரியுதா? ஆசீர்வாதம் பண்ணுமா. கிளம்பு போலாம். பாக்குறாங்க அன்பும் அஜயும் கிளம்புறத. கோயில்ல பசுபதி ஆள்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பசுபதி கேக்குறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ராகினிய கூட்டிட்டு கோயிலுக்குள்ள போ. பசுபதி என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பசுபதி கிட்ட கேக்குறாங்க, மாப்பிள்ளை இன்னும் வரல, போன் பண்ணி கேளுங்களேன். ஆஸ்திரியாவின் நாணயம் ஷர்லிங். நாளை சந்திப்போம்.